ஸோ இப்போ காமராஜர் கருணாநிதி நட்பு எப்படி சார்? நட்பு எப்படி இருந்துச்சு? அதை மட்டும் சொல்லுங்கள் சார். கடைசி கட்டத்தில் கலைஞரோட ரொம்ப இணக்கமாக இருந்தார் காமராஜர். கடைசி கட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரைவல்ஸாக இருந்தாங்க. அவங்க 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 காமராஜருடைய கம்யூனிட்டி வந்து கலைஞர் மேலே அவங்களுக்கு இன்னைக்கு வரலும் கோபம் இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் அவர் தோக்கடிச்சாருங்க. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்களே, காமராஜர் வந்து அந்த அப்போ இருக்க கழகத்தில் இது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இப்படிலாம் கருணாநிதி விமர்சனம் பண்ணாரு அப்படின்லாம் ஒரு இது இருக்கு. என்ன விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லுங்க. இதை நான் சொன்னதுதான், பத்திரிகையில் வந்திருக்கு, இந்த பத்திரிகைலாம் வந்திருக்கு. அண்ணாவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணது தான் இப்போ பிரபலமாச்சு. அதனால் இதெல்லாம் என்னன்னா, காமராஜருடைய ஆட்சி காலம் ஒரு பார்ப்பனர்களுடைய பொன் யுகம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சிம்சன் கம்பெனி, டிவிஎஸ், எஸ்ஆர்விஎஸ், ஈசன் குரூப்பு, சேஷசாயி, இந்தியா சிமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பூராவுமே பார்ப்பனர்கள் வசம் வந்தது. அதனால தான் பார்ப்பனர்களுடைய பொன் யுகம் வந்து காமராஜருடைய ஆட்சி. அன்னைக்கு அந்த 3% கையில் அந்த மீடியாக்கள் பூரா இருந்ததுனால அவர் எவ்வளோ தூக்கி விடும்போது தூக்கி விட்டாங்க. அன்னைக்கு 3% இப்போ இருக்க 3%. இன்னைக்கு அன்னைக்கு அவங்க தான் 3% தான், இன்னைக்கு அவங்க 3% தான். 97% அவங்க அமைக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரணும் 97%, நீங்கள் 97% சேர்ந்தவர் தான். அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சார். அதுல இருந்து புரியல. கொஸ்டின் கேட்டால் ஆதரவுன்னா எப்படி? அதான் இந்த மாதிரிலாம் கேட்டு உங்களையும் தூண்டி விடுறாங்க. நான் கேள்வி என்ன கேட்டேன், கருணாநிதிக்கும் காமராஜர் நட்பை பற்றி தான் உங்களுக்கு அதான் அதுக்கு தான் விளக்கம். நீங்கள் பிரிவினையை சொல்லிட்டு பேச விட மாட்டேங்கிறீங்களே, வேண்டாம் விட்டுருங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்னது கேட்குறீங்க? நீ உண்மையை சொல்லுங்க சார், நான் விமர்சனம் பண்ண. நான் பேசுறது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பருமை இந்த கல்ட்டு நாய்க்கு இதில் இல்லையா, இது இவரை பற்றி பேசணும்னு எனக்கு என்ன வரும்னு தெரியும். கமெண்ட்ஸில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பற்றி பூரா விமர்சனம் வரும். உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யார், உன் பொண்டாட்டி யாருக்கிட்ட இருந்தா, இதெல்லாம் வரும். அவரை பற்றி பேசணும், இதெல்லாம் எதிர்பார்க்கணும்.